ஹாய், நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? இந்த உலகத்தில் நிறையா மிஸ்டீரியஸ் நடக்குது. அதில் ஒரு மிஸ்டீரியஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக நமக்கு கடல்னு சொன்னால் ஞாபகம் என்ன? கடலோட அலையும் அதோட சத்தம் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வரும். அப்பேற்பட்ட கடல் தான் நமக்கே தெரியாத, இந்த உலகத்துக்கு தெரியாத நிறையா மர்மமான விஷயங்களை மறைச்சி வச்சுருக்கு. நம்ம இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத, இனிமேல் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி மிஸ்டீரியஸ் கிபி 11ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் தனது மாபெரும் கப்பல் படையை ஒரு ரகசிய பயணத்துக்காக அனுப்புகிறார். அந்த கப்பல் படை மாலத்தீவு நெருங்கும் போது பார்த்திங்கன்னா காணாமல் போயிடுச்சு. அங்கே என்ன நடந்துச்சு, சோழ வீரர்களுக்கு என்ன ஆச்சு, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிபி 11ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன்கிட்ட மாபெரும் கடற்படை இருந்துச்சு. அவர் பார்த்திங்கன்னா இலங்கை, கம்போடியா, மாலத்தீவுகள், சுமத்ரா இதெல்லாம் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தார். இவர் என்னதான் இது எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாலுமே நம்ம தஞ்சாவூரை தான் தலைநகரமாக வச்சுருந்தார். ஏன் இதை இவ்வளோ ஒரு பெரிய விஷயமா சொல்கிறாங்கன்னா, காணாமல் போனது ஒரு கப்பல் கிடையாது, 60 கப்பல், 3000 படை வீரர்கள், சோழ படை வீரர்கள். அவர்கள் போகும்போது பார்த்திங்கன்னா பல வகையான ஆயுதங்களும் தங்கமும் பருப்பும் இதையெல்லாம் அந்த கப்பல் வழியாக கொண்டு செல்லதாக சொல்கிறாங்க. அவங்களோட இலக்கு என்னென்னா, தெற்கில் புதிய பாதைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் அவங்களோட ஒரு மெயின் நோக்கமாக இருந்திருக்கு. ஆனால் மாலத்தீவை நெருங்கும் போது அந்த கடற்படையும் கப்பலும் காணாமல் போயிடுச்சு. இப்போ வரைக்குமே யாராலுமே இந்த விஷயத்தை பற்றி கண்டுபிடிக்கவே முடியல. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, கடலுக்கு கீழே இன்னொரு நாகரிகம் இருக்குது, இன்னொரு உலகம் இருக்குது, அந்த உலகத்தில் தான் அவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஒரு பெரிய புயல் அடிச்சுது, அதனால் அவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வழியாக கடற்கொள்ளையர்கள் அந்த கப்பல்களை ஏதோ பண்ணிட்டாங்க, அதனால தான் காணாமல் போச்சு, எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை அப்படின்னு சிலர் சொல்கிறாரு. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, கடல் தீவு இருக்குல்ல, அந்த தீவு அந்த மாலத்தீவு நெருங்குற இடத்துல ஒரு மாபெரும் சாபம் இருக்குது, அந்த சாபம் தான் அந்த கப்பல்களையும் அந்த படை வீரர்களையும் ஏதோ ஒன்று பண்ணிருச்சு, அந்த சாபத்தினால தான் அவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இந்த நிகழ்வை பற்றி இப்போ வரைக்குமே யாருக்கிட்டையுமே ஒரு சரியான ஆதாரமே இல்லை. அந்த ரகசிய கப்பல்களுக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரியல. உண்மையானுமே அந்த கடலில் என்னதான் இருக்குது? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கப்பல்களுக்கு என்ன ஆயிருக்கும்? உண்மையானுமே சோழர்கள் பயணம் செஞ்சார்களா, இல்லை அது ஒரு கட்டுக்கதையா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.